என் தங்க பிள்ளையே, உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்த ஒரு 3 பேரின் பெயர்களை சொல்ல வந்திருக்கிறேன். சாதாரணமாக அப்பன் இது போன்ற செய்தியை உன்னிடத்தில் சொல்லி உன்னை பயமுறுத்த கூடாது என்றுதான் நினைத்து கொண்டிருப்பேன். ஆனால் என்ன செய்வது? சாதாரண செய்வினைகளை இவர்கள் செய்திருந்தால் அப்பன் கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பேன். ஆனால் உன்னுடைய இல்லத்தில் இருப்பவரின் ஒரு உயிரை பறிக்க இவர்கள் போட்ட திட்டம் அல்லவா? அப்படி இருக்கும்போது இந்த கருப்பன் அதனை என் பிள்ளையிடம் கொண்டு வந்து சேர்க்காமல் சென்றுவிட முடியுமா என்ன? அதனால்தான் என்ன விஷயம் எது என்று அப்பனிடத்திலிருந்து தெரிந்து கொண்டு உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நிச்சயமாக நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். இதை கேட்டு உன்னை பயமுட செய்ய சொல்லவில்லை, விழிபோல் இரு என்றுதான் சொல்கின்றேன். செய்வினைகளை எல்லாம் செய்ய நினைப்பவர்கள் மிகவும் கொடூரமான மனம் கொண்டவர்கள் அல்லவா? ஆனால் ஒரு செய்வினை என்னெல்லாம் செய்யும் என்று தெரிந்து அதை செய்கின்றார்கள் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும். குடும்பம் அழிந்துவிடும். குடும்பத்தில் இருக்கின்ற வம்சம் விருத்தியாகாது. எதிர்கால சந்ததிகள் நல்லபடியாக வாழாது. கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இப்படியெல்லாம் நடந்தாலும் பரவாயில்லை, அதை பற்றி தனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்று சொல்லிதானே இவர்கள் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியானால் இவர்களுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? எந்த அளவிற்கு மட்டமானது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆனாலும் என் பிள்ளை, நீ கருப்பன் இதை உனக்கு எச்சரிக்கையாக கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த செய்வினைகளை செய்ய நினைப்பவர்கள் வேறு யாரும் கிடையாது. இதனை காலங்காலமாக உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கவர்தான். சில காலமாக இவர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனாலும் பழகிய பழக்கத்தை மனதில் கொண்டு இன்று வரையிலுமே உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாருமே அவர்களை முழுமையாக வெறுத்தது கிடையாது. ஆனாலும் அவர்கள் வஞ்சக எண்ணத்தோடு தான் பழகி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி எண்ணும் போது இப்போது மனஸ்தாபம் ஏற்பட்டதும் இன்னும் வஞ்சகம் அவர்களுக்குள் அதிகமாக தலை தோங்க ஆரம்பித்து விட்டதல்லவா? அவர்களின் மனதில் எந்த உண்மைகளும் இல்லை. அவர்களின் வார்த்தைகள் முழுவதுமே பொய். இதனால் வரையிலும் இப்படிதான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது தெரியாமல் நீயும் அவர்களை நல்லவர்கள் என்று நம்பியதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அவரிடத்தில் அத்தனையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாய். நீ சொல்லிவிட்டாலும் சொல்லாவிட்டாலும் அவர்களுக்கு அது தெரிந்துவிடும். ஏனென்றால் அவர்கள் உன் குடும்பத்தில் ஒருவராக அல்லவா இருந்து உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இது போன்ற எண்ணங்களோடு உன்னை தேடி வந்தவர்கள், இது போன்ற எண்ணங்களோடு உன்னை சுற்றி வந்து உனக்கு கெடுதல் செய்ய நினைத்த இவர்களை உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்து இனிமேல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த அளவிற்கு எந்த இடத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் கட்டாயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாதல்லவா? இந்த மனிதர்களின் சூழ்ச்சிகள் மட்டும்தான் உன்னால் தடுத்து நிறுத்த முடியாதது. இவர்களின் சூழ்ச்சி எண்ணங்களை மட்டும்தான் உன்னால் சற்றென்று புரிந்து கொள்ள முடியாதது. உடனிருந்து செய்கின்ற துரோகம் அல்லவா? அதை நம்மால் எப்படி உடனடியாக கண்டுபிடிக்க முடியும்? அதனால் என் குழந்தையே, இந்த கருப்பன் இன்று உனக்கு கொண்டு வந்த இந்த செய்தியில் இருக்கின்ற உண்மைகளை நீயே ஒத்துக்கொள்வாய். அப்பன் தேவையில்லாமல் உன்னை எதற்கும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யோசிக்க வைப்பது கிடையாது. இது போன்றுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கான தீர்வினை நீ பெற்றுவிடத்தானே வேண்டும். இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும். இந்த கருப்பன் தருவது எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். என் குழந்தையே,
ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 3 பேர் சேர்ந்து இந்த செய்வினைகளை செய்ய துணிந்தார்கள் என்று என்னால் கட்டாயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்த தீமைகள் எல்லாம் புரியாமல் போய்விட்டதே என்று எண்ணி உன் அப்பனுக்கு மனவேதனையாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் நான் சொல்லியது அதை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதை நினைத்து மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கின்றதல்லவா? என் குழந்தையே கருப்பன், இந்த மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த செய்வினைகளை செய்ய நினைத்தவர்கள் இப்போது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெகு தூரம் விலகி செல்ல தொடங்கிவிட்டார்கள். வெகு தூரம் இவர்கள் செல்வது போல உன்னிடத்தில் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு இத்தனை காலமும் என்னென்ன கஷ்டங்களை கொடுத்தார்கள் என்பதையும் நான் சொல்கிறேன். ஒவ்வொன்றாக கவனமாக கேள். என் பிள்ளையே, தினமும் உன்னிடத்தில் பேசுவார்கள். உன் மீது அக்கறை கொண்டு பேசுவார்கள். எல்லா விஷயங்களையும் உன்னிடத்தில் கேட்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் நடந்ததை உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்வார்கள். இப்படி இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த விஷயங்களை பற்றி இவர்கள் உன்னிடத்தில் வெளிப்படையாக தான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வெளிப்படையாக இருந்ததற்கு காரணம் தன் வாழ்க்கையை பற்றி சொன்னால்தானே நீ நம்புவாய். உன் வாழ்க்கையை பற்றி அவரிடத்தில் வெளிப்படையாக சொல்வாய். இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக தான் அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் அவர்களுக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும். எவ்வளவு விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னாலும் அதை நீ வேறு யாரிடத்திலும் சொல்லிவிட மாட்டாய் என்பதும், ஒருவேளை நாளை அவர்களுக்கும் உனக்கும் இடையில் பிரச்சனைகள் வந்தால் கூட நீ ஒருபோதும் அவர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? உன்னை பற்றி நன்றாக புரிந்து கொண்டதனால் மட்டும்தான் இத்தனையும் இந்த இடத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, நீயோ ஒரு நாளுமே அவர்களை பற்றி யாரிடத்திலும் சொன்னது கிடையாது. உனக்கும் அதே நம்பிக்கைதான் அவர்களின் மீது இருந்தது. உண்மையான நட்பு, உண்மையான உறவு என்றால் பின்னால் நமக்கு பிரச்சனைகளோ சண்டை சச்சரவுகளோ வந்துவிட்டால் கூட ஒருபோதும் தான் அவரிடத்தில் சொன்ன ரகசியத்தை அவர்கள் காப்பாற்ற வேண்டும். இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி யாரிடத்திலும் எதையும் வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி நடந்து கொண்டார்கள். ஆனால் நிச்சயமாக இது இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் வாழ்க்கையில் வேதனைகளை தானே கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் சரியாக நீ புரிந்து கொள்ளத்தான் தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது, உன் வாழ்க்கையில் எந்த விஷயங்களை நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாலே போதும். எப்போதும் அதை நீ சரி செய்ய நீ நல்லபடியான முடிவினை எடுக்கக்கூடிய குழந்தை அல்லவா? இந்த நிமிடம் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை கூட உனக்கு நம்ப முடியாததாக இருக்கலாம். நீ உன்னை போலதான் மற்றவரும் இருப்பார்கள் என்று ஒருபோதும் எண்ணிக்கொண்டிருக்காதே. இவர்களுடைய எண்ணங்கள், இவர்களுடைய செயல்கள் எல்லாமே உனக்கு எதிராகத்தான் நின்று கொண்டிருக்கின்றது. உனக்கு வாழ்க்கையில் சோதனைகள் தான் தந்து கொண்டிருக்கின்றது. எப்போதுமே உனக்கு துன்பத்தை கொடுப்பதை மட்டுமே தன்னுடைய வேலையாக இவர்கள் வைத்திருக்கிறார்கள். எந்த காலத்திலும் உனக்கு நன்மைகள் மட்டும் நடந்துவிடக் கூடாது என்று நினைத்த இவர்கள் உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக இப்போது திரும்பிவிட்ட பிறகு செய்ய நினைத்த சூழ்ச்சிகள் தான் இப்போது உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கான முக்கியமான காரணம். என் பிள்ளையே, நான் என் மூலமாக உனக்கு இந்த விஷயத்தை இன்று தெரியப்படுத்துவதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கருப்பன் அவர்கள் வாழ்க்கையிலும் பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இப்போது அவர்கள் செய்கின்ற தீமைகளை எல்லாம் பார்க்கும்போது அப்பன் நானே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நினைத்திருந்தேன். ஆனாலும் அவர்கள் யாருக்கு இந்த கெடுதலை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போதுதான், என் பிள்ளை உனக்கல்லவா செய்திருக்கிறாய், என்னுடைய அன்பான குழந்தைகள் அல்லவா இவர்கள் இதுபோன்று செய்ய துணிந்திருக்கிறார்கள். இனிமேல் அவர்களை விட்டுவிட்டோமானால்
உன்னிடத்தில் சொல்லி உன்னை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் நினைத்திருந்தேன். ஆனால் என் குழந்தையே, இவர்கள் 3 பேரும் உடன் பிறந்தவர்கள். அதாவது ஒரு அக்கா, ஒரு தம்பி, அவர்களுடைய பிள்ளை. நான் சொல்வது முக்கியமான 3 பேரை மட்டும்தான். அவர்களை பற்றி இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர்களுடைய பிள்ளைகள் என்றும் அவர்களின் உடன் பிறந்தவர்கள் என்று நிறைய பேர் அந்த குடும்பத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் இந்த செய்வினைகள் செய்கின்ற விஷயத்தில் வெளிப்படையாக இறங்கவில்லை. ஆனால் இவர்கள் 3 பேரும் வெளிப்படையாக அதனை செய்ய நினைத்து உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க திட்டம் போட்டிருந்தார்கள். அதற்காக அவர்கள் செய்து கொண்டிருந்த முயற்சிகள் இந்த கருப்பன் கண்களுக்கு தென்பட்ட பிறகு அதை நான் விட்டு விடுவேனா என்ன? அதை செய்ய நான் அனுமதித்து விடுவேனா என்ன? அப்படியே உன் இல்லத்திற்கு வந்தாலும் உன் இல்லத்தின் வாசலில் தாண்டியோ, உன் குல தெய்வங்களை தாண்டியோ, உன் இஷ்ட தெய்வங்களை தாண்டியோ உள்ளே நுழைந்து விட முடியாதது. நான் இருந்து இதனையெல்லாம் தடுத்து நிறுத்தி விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் என் குழந்தையே, இதுவெல்லாம் நாம் சற்றென்று ஒரு விஷயத்திற்குள் முடிவுக்குள் வந்துவிட முடியாது. உனக்கு மன திருப்தி கிடைக்க வேண்டும். நான் இதையெல்லாம் செய்கின்றோம். அதனால்தான் நாம் இல்லத்தில் எப்போதும் செய்வினைகள் தங்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த கருப்பன் உனக்கு இன்று இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் வந்துவிடாத முடியாதபடிக்கு என் பிள்ளை, நீ உன் இல்லத்தில் இந்த பொருளை முழுமையாக வைத்துவிடு. நிச்சயமாக உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளும் ஓட்டம் எடுக்கும். இனி எந்த தீய சக்தியும் உள்ளே வரவிடாமல் அதை தடுத்து நிறுத்தும். என் குழந்தையே, செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் உன் இல்லத்தை நன்றாக துடைத்துவிட்டு நீ அதனில் மஞ்சளும் குங்குமமும் கல்லுப்பும் வேப்பிலையும் கலந்த நீரை உன் இல்லத்தினுடைய மூளை முடுக்குகளில் எல்லா இடங்களிலும் தெளித்துவிடு. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் பொதுவாக வீட்டை துடைக்க மாட்டார்கள். அதற்கு முதல் நாளே அதை துடைத்து வைத்து விடுவார்கள். அதனால்தான் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இந்த நீரை உன் இல்லம் முழுக்க நீ தொளித்து விட்டால் போதும். என் குழந்தையை, உன்னுடைய இல்லத்தின் மூளை முடுக்குகளில் என்றும் எந்த இடத்திலும் செய்வினைகள் இருந்தாலும் உள்ளே வர நினைத்தாலும் சரி, இங்கு இருக்கின்ற இந்த சக்தியை கண்டு அது வெளியே ஓடிவிடும். நீ தெளிக்கின்ற இந்த நீர் துளிகளானது உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வ சக்தியை ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட செய்துவிடும். உன்னுடைய இல்லத்தில் அவர்கள் மறைக்க நினைத்த உயிர் என்ன தெரியுமா? உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு தலைவனின் உயிர், அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கின்றவரின் ஒரு பெரியவரின் உயிர். அவரின் உயிரை பறித்து விட்டோமானால் அதை சொல்லியே நாம் அவர்களை மட்டும் தட்டிவிடலாம். நீங்கள் செய்த தவறுக்கு தான் இவர் உயிர் போயிருந்து என்றும், நீங்கள் தான் எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறீர்கள் என்றும் வெளிப்படையாக சொல்லிவிடலாம் அல்லவா? அதற்காகத்தான் அவர்கள் இந்த முயற்சியில் இறங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்போது என்னவாக அது மாறி இருக்கிறது என்று தெரியுமா? அவர்கள் எதை உனக்கு செய்ய நினைத்தார்களோ அது அவர்கள் குடும்பத்திற்கே திரும்ப சென்றிருக்கின்றது. நிச்சயமாக உயிரை பறிக்க வேண்டும் என்பது எல்லாம் தம்முடைய ஆசை கிடையாது. அதில் நமக்கு எந்த உடன்பாடும் எப்போதும் கிடையாது. ஆனால் என் பிள்ளையே, அதனால் அவர்களின் குடும்பத்தில் இருக்கின்ற யாரேனும் ஒருவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதை கண்ட பிறகாவது அவர்கள் தெரிந்து விடட்டும் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று நினைத்து. இந்த தவறுகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்ததற்கு நிச்சயமாக அவர்கள் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் மனம் வருத்தமடையத்தான் போகிறார்கள். அப்படி அவர்கள் மன வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நிற்கும் போது இந்த வாழ்க்கையானது அவர்களுக்கு எதையுமே இல்லாமல் தனித்து விட்டுவிடும். அப்போது கூட இவர்கள் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் தான் நிற்பார்கள். கருப்பன் சொன்ன விஷயம் என் குழந்தைக்கு புரிகின்றதல்ல அல்லவா? என் குழந்தையே, இது போன்ற ஒருவரின் வாழ்க்கையை அழிக்க நினைத்தாலும், ஒரு உயிரை பறிக்க நினைத்தாலும், கடைசியில் அவர்களின் நிலைமை யாருக்குமே இல்லாத
அனாதை போலதான் வாழ்வதாக மட்டும்தான் இருக்க முடியும். மற்றவர்கள் அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே அவர்கள் குடும்பத்திற்கே சென்று சேரும் என்பது உண்மைதான். உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள இந்த கருப்பன் சொன்ன இந்த விஷயத்தை எப்போதுமே செய்து கொண்டே இரு. உன் இல்லத்திலும் சரி, உன்னுடைய உள்ளத்திலும் சரி, நல்லபடியான எண்ணங்கள் உருவாகும். மஞ்சள், கல்லுப்பு, வேப்பிலை இவை மூன்றையும் கலைந்த நீரை தெளிக்க வேண்டும். என் பிள்ளையே, நிச்சயமாக கருப்பன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் பல நல்ல திருப்பங்களும் அரங்கேற்றதான் போகின்றது. உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து அழிந்து போகத்தான் போகிறார்கள். இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் எத்தனை தவறானது என்பது தெரியுமா என்பதையும் நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றார்கள். இனி எப்படியாவது உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு கெடுதலை செய்ய நினைத்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு நிச்சயமாக இந்த கருப்பனிடத்தில் இருந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கத்தான் போகின்றது. என் பிள்ளை, நீ கலங்காமல் இரு. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் எப்போதும் உனக்கு என்னவென்று தெரிந்து வந்துவிடும். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து என் பிள்ளை, நீ இனிமேல் நீ கலங்க வேண்டாம். உன்னோடு உடன் இருக்கும் இந்த கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அதுவே போதும். நான் இருக்கும்போது உனக்கு என்னெல்லாம் நான் நடத்தி கொடுக்க நினைத்தேனோ அவை ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையில் நான் நல்ல மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே. நல்ல நேரத்தை என் பிள்ளை நீ எதிர்பார்த்து நிற்கும் இந்த நேரம் உனக்கு பல ஆசீர்வாதங்களும் அதிசயங்களும் நடக்கப் போகிறது என்பதை மறக்காதே. நான் வரக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளில் இருந்தும் என் பிள்ளைக்கு நல்லதொரு திருப்பத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து கலங்காதே. நான் வந்துவிட்ட பிறகு இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள். நான் உனக்காக வருகின்ற இந்த நேரம் முழுக்க முழுக்க என் பிள்ளை ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ முதலில் மறக்காதே. எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது. எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி உனக்கு நடந்திருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களுமே என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அதுவே போதுமல்லவா? சர்வ நிச்சயமாக வெற்றியை உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றது. சர்வ நிச்சயமாக அன்பை இந்த வாழ்க்கை உனக்கு தரத்தான் வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. கருப்பன் உன்னை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சரியாக வழிநடத்திட முடிவு செய்யும் இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க என் பிள்ளை எதையுமே நீ அவ்வளவு எளிதில் தொலைக்க கூடாது. உடனிருக்கும் நேரங்கள் இனி எல்லாம் உனக்கு என்ன தரப்போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம், இந்த சூழ்நிலைகள் நீ எதையெல்லாம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவை அத்தனையும் உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க ஒவ்வொன்றாக உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லதொரு புரிதலை நிச்சயமாக நடத்தும் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, நான் வருவது உனக்கு என்ன உண்மைகளை எல்லாம் எடுத்து சொல்கிறது என்று சற்று சிந்தித்து பார். இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நிலைகள் அத்தனையும் இனிமேல் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நான் கலங்கி நின்றபோது எல்லாம் நமக்கு கை கொடுத்த மனிதர்களை ஒரு காலமும் இந்த வாழ்க்கையில் நாம்
மறக்கக்கூடாது. இவர்கள் நமக்கு செய்த இந்த உதவிகளை ஒரு நாளும் நமக்கு நிச்சயமாக புரிதலை தந்திருக்க வேண்டும். எதிலுமே என் பிள்ளை எதையுமே நீ இழந்து விட்டதாக நினைத்து ஒருபோதும் கலங்காதே. உடனிருக்கும் நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை தந்து உன்னை வாழ சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளைக்காக நான் வந்திருக்கின்ற இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை சோதனைகளில் இருந்து காப்பாற்றிவிடும் அல்லவா? அருப்பன் உன்னை தேடி வரும் இந்த நிமிடங்களில் எல்லாம் எப்போதுமே உன்னை சுற்றி வந்து உனக்கு நான் ஒவ்வொன்றையும் தர துடித்து கொண்டிருக்கின்றேன். இத்தனை காலமும் என் பிள்ளை, இனிமேலும் நீ எதற்கும் எதையும் யோசித்து பதறாதே. உடனிருக்கும் இந்த மாற்றங்கள் முழுக்க முழுக்க இனி எப்போதும் உன்னை நன்மைப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.